ஃபேட்மேன் ஃபேக்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் உதய். வெல்கம் டு தி ஷோ பிக் பாஸ் தக் லைஃப். சார், இன்னைக்கு எவிக்ஷன் அது இதுன்னு இன்னைக்கு நிறைய எபிசோட்ல போச்சு. ஸோ வெல்கம் டு தி ஷோ சார். நிறைய பேசுவோம் இன்னைக்கு. வெல்கம் டு பிக் பாஸ் ஃபேட்மேன் அண்ட் ஃபேட்மேன் தக் லைஃப். ஜெய் சுல்தான். யா, ஸோ ஒன்னொன்னா ஆர்டரா போயிடலாம் சார். முதல்ல வந்து நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் எனக்கு. ஷோ உள்ள போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படிலாம் வர சொல்றாங்க. ஒருவேளை எனக்கு என்ன சொன்னாங்கன்னா 2 எவிக்ஷன் இன்னைக்கு, அதாவது சண்டேவே 2 எவிக்ஷனு. ஒன்னு வந்து கனி, அதுக்கப்புறம் மிட் நைட்ல சுபிக்ஷா ஒரு எவிக்ஷன் சொன்னாங்க. மேபி அவங்க எப்படி அதெல்லாம் பார்த்தாங்கன்னு தெரியல. சண்டே எபிசோட் முடிச்சோடனே வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருப்பாங்களே, எனக்கு சொன்னவங்க அதை பார்த்திருக்காங்க. பட் ஓகே, ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. 2 எவிக்ஷன் சொன்னாங்க. அதனால ஒரு டவுட் வச்சுப்போம், அது இருக்கட்டும். ஸோ நம்ம ஆர்டரா ஒண்ணா போலாம் சார். முதல்ல இந்த கம்ருதீன் vs அரோரா. நேத்து கம்ருதீன் பார்வதி கூட பண்ண அதே வேலையை இன்னைக்கு கம்ருதீன் அரோரா கிட்ட பண்ணியிருக்காரு. சோ அந்த துஷாரு இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு உடனே போய் அழ ஆரம்பிச்சது. இந்த கண்டென்ட்டை எப்படி பாக்குறீங்க? இதுல உங்களோட கருத்து என்ன? இன்னைக்கு ஷோ அதாவது என்ன தப்புன்னு யாரு டிக்கெட் ஃபினாலே கிடைச்சாலும் கிடைக்க கூடாதுன்னு சொல்லி முடிச்ச உடனே இதை சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு ஹோஸ்ட் ஸ்கைட்லயே தெரிஞ்சிருக்கு. ஹோஸ்ட் பண்ற அந்த பர்டிகுலர் ஷோவோட ரோஸ்ட் பண்ணது வீட்டுக்குள்ளதான். அதாவது வேஸ்டா இந்த விஜய் சேதுபதி சாரை வச்சு இன்னைக்கு எதுவும் கண்டென்ட் பண்ண வேணாம், கண்டென்ட் உள்ளேயே இருக்கு, அதை வச்சே பண்ணிக்கலாம் எடிட்டிங்னு முடிவு பண்ணாங்க பாருங்களா. அந்த மாஸ்டர் கிளாஸ் ஐடியா ஃபர்ஸ்ட் பாராட்டிடுறேன். ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு 2-3 கேள்வி கேட்டிருப்பாரு சார். அதெல்லாம் எடிட் பண்ணி தூக்கி போட்டாங்களோ? உள்ளேயே சண்டை நல்லா இருக்குது, 1 ஹவருக்குள்ள இதை கொண்டு வந்துருவோம் அப்படின்னு அதெல்லாம் தூக்கி வெளியே போட்டாங்களா? இல்ல பின்ன யோசிச்சிருப்பாருல. இல்ல நேத்து முடிஞ்ச உடனே நிறைய விஷயம் நினைச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னாரு. சார், உங்க 2 நாள் நீங்க ஏதாவது பண்ணுவீங்கன்னு காலையில 8:30 மணில இருந்து இங்க உட்காந்துருக்கேன். நீங்க என்னன்னா 1 மணி நேரத்துல கிளம்புறேன். சரி, ஓகே. கம்ருதீன் வந்து அரோராவுடைய அந்த ஸ்கோரிங் இருக்குல்ல, அது அந்த இடத்துல க்ளோஸ் ஆனாலும் நீ வந்து சும்மா நடிக்காத. துஷாரோட பாயிண்ட மறுபடியும், அதாவது முழுக்க ஒரு பொது கிளியர் விளக்கம் கொடுத்து, நீ துஷார் போனதுக்கு நீ காரணம் இல்லைன்னு சொல்லி அந்த கேஸை எவ்வளவு தர க்ளோஸ் பண்ணால, நான் அந்த கேஸை க்ளோஸ் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு ஓபன் பண்ணாப்ல. அதுல அவர் நண்பர் மிஸ்டர் வினோத் இருக்கார்ல, அவர் மிகவும் தெளிவா, மச்சான் என்ன வேணாலும் பேசு, பாயிண்டா கூட பேசு, ஆனா பொறுமையா பேசு. மச்சான் என்ன வேணாலும் பேசு, பாயிண்டா கூட பேசு, ஆனா பொறுமையா பேசு. இதை டியூன் பண்ணி பக்கத்துல நின்னுக்கிட்டார். ஏன்னா இவங்க 2 பேருக்கும் காமனான ஒரு ஆள் அரோரா தான். மச்சான் நம்ம ஏதாவது பேசினா பட்டுன்னு பாயிண்ட் எழுதுவா, போற இடத்துல பட்டுன்னு போட்டுருவா. உஷாரா பேசு, உஷாரா பேசுன்ற மாதிரி, துஷாரா பத்தி பேசு, ஆனா உஷாரா பேசு அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பேசுறாங்க. பட் அரோரா வந்து ஆக்சுவலா சொல்லணும்னா மாட்டிட்டா. அதாவது எப்படின்னா, இந்த பர்டிகுலர் பாயிண்ட பேச ஆரம்பிக்கும் போது வழக்கமா மாட்ட மாட்டா. பட் இந்த பர்டிகுலர் பாயிண்ட பேச ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் சொல்றா. நீ என்கிட்ட லைட்டர் விங்ல நல்லா பேசிட்டு இருக்கும் போது பேசுற ஒரு விஷயத்த நல்லா பேசுற மாதிரி எடுத்துக்கிட்டு, நான் ஆக்சுவலா கம்ருதனுடைய பிரச்சனை அது கிடையாது. கம்ருதனோட பிரச்சனை என்னன்னா, வேற வேற எந்த மேட்டரை பேசியிருந்தாலும் கம்ருதன் பேக்வர்ட் இருப்பான். அவன் உண்மையிலேயே ரியலைஸ் பண்ணி வெளியில இருந்து சொன்னவங்க தானும் ரியலைஸ் பண்ணி முதல் தடவை சாரி கேட்டான் போல திவ்யா கிட்ட. அப்ப ஒருத்தன் உண்மையிலேயே அதை கேட்டிருந்தானா அவனுக்கு காண்டு வரதானே செய்யும். சோ இந்த இடத்துல கம்ருதீன் மேலதான் கரெக்ட். கம்ருதீன் அரோரா கேட்டதுனால தப்பு கிடையாது. கம்ருதீன் எதனால அதை கேட்கறான்? அவன் உண்மையிலேயே அவன் உணர்ந்து சாரி கேட்ட ஒரு விஷயத்த, இல்ல நீ பொய்யாதான் கேட்ட, அவன் பல நாள் பொய்யா கூட கேட்டிருப்பான், அதுக்கு இவ்வளவு ரியாக்ட் பண்ணிருக்க மாட்டான். ஆமா, ஏன்னா நான் உணர்ந்து சாரி கேட்டதை நீ தப்புன்னு ஸ்கோர் பண்ணிட்ட, நீ அதை அவனால தாங்கிக்கவே முடியல. நான் வழக்கமா தப்பே பண்ணிருப்பேன். அவன்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு ஜென்டில்மேன் பிஹேவியர் இந்த ஹோல் டேல என்னன்னா, நானும் அக்யூஸ் தான் ஒத்துக்கிறேன், ஆனா நீ அக்யூஸ்ட் இல்லைன்னு சொல்றப்ப நான் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறேன். அததான் அவன் சொல்றான். நான் அக்யூஸ்ட் இல்லைன்னு நான் எங்க சொன்னேன்? நான் அதை ஒத்துக்கிறேன், ஆனா நீ இல்லைன்னு சொல்லாத அப்படின்னு அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல அரோரா வந்து திணறா. ஏன்னா அரோராக்கு வந்து ஆப்போனன்ட் பேசாம நின்னு கேட்கக்கூடிய ஒரு பாயிண்ட் அடிச்சுட்டு போகக்கூடிய அந்த ஒன் வே கம்யூனிகேஷன் தான் அரோரா கிங் இல்ல குயின். சரியா? இப்ப உதாரணத்துக்கு விஜய் சேதுபதி சார் கேட்பாரு, எழுதிச்சு டப்புன்னு பாயிண்ட் அடிச்சுட்டு உட்காந்துருவோம். ஏன்னா அது ஆர்கியூமெண்டா பில்ட் பண்ணி அந்த கான்வர்சேஷன்ல ஏதாவது அந்த பொண்ணு பண்ண ஃபேக்னஸ், அதாவது உதாரணத்துக்கு நான் எந்த விஷயத்த நம்பி சொன்னதை நான் வெளியில விட்டுருக்கேன். முதல்ல இந்த ஷோ ஆரம்பிக்கும் போது ஆதிரைய பத்தி இவன் சொன்னதுதான் பிரச்சனையே. கமருதீன் நம்பி சொன்னது உங்ககிட்டதான். சரியா?
அத வெளியில லீக் ஆனதுக்கு அப்புறம் தான், சாரி, ஆதிரை நம்பி சொன்னது அரோரா கிட்ட ஆதரவு தான். சொன்னது சொன்னது. ம். அரோரா கிட்ட தான். அதை நம்பி ஆதிரை சொன்னதுக்கு ஆதிரைய முதல்ல ஆப்பு வச்சு கமருதீன் கூட மோத வச்சு வெளியில அனுப்புனதே ஒரு நூதன கேம் தான். துஷாரோட பேசாம இல்ல பேசியோ இல்ல என்னவோ அப்படி அடிச்ச, ஆதிரைய வேற மாதிரி அடிச்ச. அந்த பொண்ணு வெளில போனதுக்கு உண்மையிலேயே காரணம் அரோரான்னு தெரியாம வெளியில வந்து வினோத்தை உதைக்குது, கமருதீனை உதைக்குது, மத்தவங்களாம் கூட உட்கார்ந்து சண்டை போட்டு இருக்கு. ஆனா ஒரிஜினல் யாருன்னா தட் குட்டி ஸ்னேக் இஸ் ரியாஸ் ஃப்ரெண்ட், நாகப்பிரியாஸ் ஃப்ரெண்ட் அரோரா. சரியா? அதுல என்ன ஒரு பியூட்டினா, இன்னைக்கு அவன் இன்னொரு கேள்வி கேட்டான். நான் வந்து உனக்கு பார்வதிய சீண்டனுன்றதுக்காக என் நட்பை பலப்படுத்திக்கிட்டேன்றத அவன் கரெக்டா கேட்டான். நான் வணிஞ்சமா, நான் ஒத்துக்கிறேன், நான் உங்க கூட கொஞ்சம் அப்படி வாயில வாட்டர் ஃப்ளோல தான் இருந்தேன், அதுக்காக பார்வுக அதுக்காக இதை பார்வெல்லாம் வச்சு செய்யணும்ன்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே. இன்னைக்கு என்னமோ நீ ரொம்ப நல்ல ஆள் மாதிரி எனக்கு இப்ப இது எப்படி தெரியுமா இருக்கு? ஏண்டா இதைத்தானடா 4 நாள் முன்னாடி பார்வை நீ குறை சொல்ற, என்னமோ நீ அதுக்கு பொறுப்பே இல்லாத மாதிரின்னு. இன்னைக்கு நீ என்ன சொல்ற? நாம 2 பேரும் சேர்ந்து தானே பார்வை வெறுப்பேற்றணும்னு நீயே ஒத்துக்கிற. உன்னுடைய உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமானம்னு உன்னை இன்னைக்கு பாராட்டுறதா? ஏன்டா அன்னைக்கு அப்படி பேசினேன்னு உன்னை திட்டுறதா? ஒரு நாள் நான் திட்டேன், இன்னைக்கு உன்னை பாராட்டியே ஆகணும். ஏன்னா அரோராவை கேட்ட நீ பாயிண்ட்டும் கரெக்ட், பார்வை நீ வெறுப்பேற்றதுக்காக அந்த எமோஷனை விளையாண்டன்னு நீயே ஒத்துக்கிட்ட அந்த பாயிண்ட்டும் கரெக்ட். ரெண்டுமே அவனும் ஃபேக்கா சொல்ல, அவனுடைய எமோஷனல் சாரிய அரோரா டேமேஜ் கண்ட்ரோல்னு அந்த எமோஷன்ஸ தப்பா பிராண்ட் பண்ண நினைச்சதுல வந்த கோவம் நியாயம்னா, அதே நியாயமான கோவம் தான் ஆப்போசிஷன் சைட்ல இருக்கிறதுக்கும். ஆனா இதுல திவ்யா உள்ள இன்டர்வியூ ஆகி அரோராவை நிறுத்திருக்கலாம். ஆனா அரோராவை பேச விட்டு கமருதீன் கூட அந்த ஃபைட்டை போகணும்னு திவ்யாவுக்கும் அதோட விருப்பம் இருக்கு. அதனாலதான் இல்ல இப்ப நீ உண்மையிலேயே ஒருத்தங்களோட, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்கள்ட்ட உண்மையிலேயே நீ போய் நடந்த சண்டையில சாரி கேட்ட, ஒருத்தன் எகிரி குதிச்சுட்டு உங்ககிட்ட வரானா, நண்பனா இருந்தா நான் என்ன பண்ணுவேன், இரு நிஜமாதான் என்ன சாரி கேட்டான், விட்டுரு ஃப்ரீயா விட்டுரு அப்படி சொல்றதுதான் யதார்த்தம். சரியா? ஆனா அதை விட்டுட்டு இது வந்து சும்மா ஒரு டிராமாட்டிக்கா ஆமா இல்ல சாரி கேட்டாப்ல அப்படிலாம் சொல்றது அது முற்றிலும் வந்து ஒரு பைத்தியக்காரத்தனம். அதை விட அரோரா வந்து ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்சதை இன்னைக்கு கமருதீன் உண்மையிலேயே கிராக் பண்ணிட்டான். ஆக்சுவலா அந்த பாயிண்ட் எனக்கு வந்து வேலிடா தான் பட்டுச்சு எனக்கு. ஓகே, அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட கமருதீன் ஸ்கோர் பண்றதுல வினோத் உள்ள போந்து வினோத் அதை இன்னும் வந்து இக்னைட் பண்ணிட்டான். அதை எக்ஸாக்டா சொல்லணும்னா கேஸ் லைட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோயேன். சீனை வந்து கேஸ் லைட்டிங் பண்ணுவாங்கல்ல, அதை பிரமாதமா கேஸ் லைட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அரோராக்கு பெருசா பாயிண்ட் இல்ல. சரியா? அது ஒரு மாதிரி ஷேட் ஆகும் போது நமக்கு கட் பண்ணிட்டு உள்ள போயிடலாமா வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க.